இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்அப் கார்டு. பாப்அப் கார்டுனால் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம சில க்ரீட்டிங்ஸ் கார்டெலாம் பார்த்துருப்போம். அதை ஓப்பன் பண்ணும் போது உள்ளேருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி மேலே நிற்கும். ஏதாவது டிசைனாக அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து தள்ளி நிற்கும். அதுதான் பேர் பாப்அப் கார்டு. இப்போ அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பாப்அப் கார்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா கம்மு, கார்ட்போர்ட், சிசர், பென்சில், எரேசர். இப்போது கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இப்போ எடுத்துருக்கேன், ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு எவ்வளோ லென்த்துக்கு வருமோ அதை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கேலை வச்சு அதை ரெண்டு சைடும் ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சைடும் ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ணது இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், சென்டரில் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், சைடில் இன்னொரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த கார்டில் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் இதை ஓட்டணும். இந்த ஸ்கொயர் ஷேப் எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ சைஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இந்த எங்கே ஃபோல்டு பண்ணோமோ அந்த இடத்துல இப்படி வச்சு பென்சிலால் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். எப்படி நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா இந்த சின்ன சைஸ் தான். நம்ம ஃபோல்டு பண்ணதில் இந்த சின்ன சைடில் கம் வைக்கணும். அதே மாதிரி இங்கே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த லைன்லையா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். வச்சுட்டு இந்த பெண்டை அப்படியே வச்சு இந்த சைடு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 90 டிகிரிஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதோட ப்ரொஜெக்ஷன் தெரியும். இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். இதில் சின்ன சின்ன பிக்சர்ஸை கம் வச்சு ஒட்டிக்குவோம். இந்த ஒரு சைடாக தான் ஒட்டணும், ரெண்டு சைட்லேயும் ஒட்ட வேண்டாம், ஒரு சைடில் மட்டும் ஒட்டுங்க. இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இந்த இன்விடேஷன் கார்டில் நம்ம படித்து இது மாதிரி மெத்தடில் 3 ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ப்ரொஜெக்ஷன்லேயும் நம்ம க்ரீட்டிங்ஸ் கார்ட்லேருந்து இன்விடேஷன் கார்ட்லேருந்து எடுத்த இந்த ஷேப்ஸை வச்சு இப்போ வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷேப்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சென்டர்லையா இந்த பிக்சர் பிரைடோட பிக்சரை இங்கே வச்சு ஒட்டிடுவோம். இதை எப்படி ஒட்டணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் நம்ம கார்டை பார்ப்போம். இப்படி கார்டை ஓப்பன் பண்ணால் இப்படி பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துலையா இப்படி பார்க்க ஓட்டணும். இந்த சைடில் மட்டும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப், இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதில் இந்த சைடு மட்டும் கம் வச்சு இப்படி ஒட்டணும்.
இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வச்சு ஒரு க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரீட்டிங்ஸ் இல்லை. இதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆர்ச் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஆர்ச்சை இந்த இடத்துல இப்போ இந்த இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன படமாக வச்சுக்கோம். அதை பிக்சர்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்து இதில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ இந்த ஹார்ஸ் இந்த பெல் எடுத்து இப்போ இந்த கார்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கார்டை பாருங்கள். இந்த சைடு ஃப்ரண்ட்டில் பிக்சர் இருக்குது. கிரீட்டிங்ஸ் கார்டை அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எதுவும் விஷஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எழுதிக்கோங்க இந்த இடத்துல.